எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கு, அன்பான நேயர் பெருமக்களுக்கும், குருமார்களுக்கும், என் குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலன்கள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 27/4/2025 உத்தராயணம், விசுவாசு வருடம், சித்திரை மாதம் 14ஆம் நாள், அமாவாசை இன்று. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மதிய கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய திதி அமாவாசை திதி. இன்றைய யோகம் பிரிதி நாம யோகம். இன்றைய கரணம் சதுஷ்பாதம். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, மீனத்தில் புதன், சனி, ராகு, சுக்கிரன். சந்திரன் மேஷத்திற்கு பெயர்ச்சி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பொதுவாகவே அமாவாசைகளில் ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும், அல்லது நமக்கு தேவையான உரிமையை பெற வேண்டும், உரிமைக்காக போராட வேண்டும், இல்லது அதுக்கான விஷயத்தை முன்னெடுத்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த அமாவாசையை பயன்படுத்திக்கலாம். இது மகாபாரத போரிலே வருகிறது, புதுசா எதையும் சொல்லலை, அங்கிருந்தா வருகிறது. அமாவாசையில் பலி கொடுத்து போர் நடத்தினால் வெற்றி, அந்த கதை தான் உங்களுக்குலாம் தெரியும். சூழ்ச்சி செய்து மாயக்கண்ணன் வெற்றி பெறுவார். அது நம்மகிட்ட யாரும் வெற்றி பெறக்கூடாது, நம்ம மட்டும்தான் ஜெயிக்கணும். அப்படின்னா எல்லை தெய்வங்கள் முனீஸ்வரர், வீரபத்திரர், ஐயனார், இதுபோல எல்லை தெய்வங்கள் அல்லது உக்ர தெய்வங்கள் காளி, பரமேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி அம்மன்களுக்கு அமாவாசையில் போய் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்து, அல்லது ஒரு ஆடை ஆபரணம், அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொண்டு அந்த அன்னையை வழிபட்டு வரும் பொழுது, அந்த பிரச்சனையை அங்கே சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு பிரச்சனை தீரும். அமாவாசை நாளில் இதை செய்யுங்கள், வெற்றி அடையுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நட்பு வட்டத்தை அறிமுகப்படுத்தி, அந்த நட்பு வட்டத்தின் மூலமாக நிறைய நன்மைகள் நடக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால அந்த வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கிங்க. தனஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி ராசிக்குள், அப்போது தேவையான அத்தனையும் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உண்டு உங்களுக்கு. தனித்துவமிக்க ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான நாள். தொடக்கத்தில் சொன்னது போல தேவையானவற்றை அன்னையிடம் கேட்டு பெறக்கூடிய பூஜை, பிரீத்தி பரிகாரங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு செலவினங்கள் உரிய நாளாக தெரிகிறது. செலவு செய்ய வேண்டிய அமைப்பு, லாபம் எவ்வளவு வந்தாலும் செலவுங்கிற அமைப்பு உங்களுக்கு காட்டிக்கிட்டு தான் இருக்கு. செலவுகளை கவனமுடன் செய்யுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு வெற்றி கொண்டாட்டம், வெற்றி களிப்பு. அதாவது நமக்கு ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் கேது,
ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்தில். அப்போ வந்து நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சூரியனோட தனஸ்தானாதிபதியோட ராசி அதிபதியின் சேர்க்கை, அதுவும் 10ஆம் இடத்துல தொழில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா அமைச்சு ஒரு வெற்றி வாய்ப்பை தருகின்ற அமைப்பு உண்டு உங்களுக்கு இன்று. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு யோககரமான நாள் தான். ஒரு போட்டி பந்தயங்களை வெற்றி பெற்று நீங்க தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அமைப்பு வெற்றிகரமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நாள். அமைதியா மகிழ்ச்சியா வழிபாட்டை மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சின்ன பயம். நம்ம இப்படியே இருந்தா எப்படி அப்படிங்கிற ஒரு பயம். வீட்டில் சில செலவினங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த செலவு வந்தாவே உங்களுக்கு ஒரு மன சஞ்சலங்கள் வரும். அதனால பயத்தை விடுங்க. நாள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க, ஜெயிக்கலாங்க, முயற்சி பண்ணுங்க. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் புகழுக்கு கட்டுப்படக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு. இந்த புகழினால் சில செலவுகளும் உண்டு. அதனால அன்னையின் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், அன்னையின் பாதம் பற்றுங்கள். எப்பொழுதும் சுகமான அமைப்பு, சுகமான வாழ்க்கை, சுகமான விஷயங்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன மகிழ்ச்சியா அன்னையை வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, யார் மீது கோபப்படுவது என்பதே தெரியாது, ஆனால் கோபப்படக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு இன்று. சற்று கவனமும் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. வாக்கு கொடுக்காதீங்க. வருகின்ற லாபத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். பகிர்ந்து கொள்ளாமல் விட்டாலே போதும், உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் ஆதரவு மேலோங்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் செய்கின்ற பூஜை புனஸ்காரம் அல்லது இறை வழிபாடு அல்லது வைத்தியம், இது அத்தனையும் மகரத்திற்கு இப்போது வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, உயர்கல்விக்கு போகக்கூடிய அமைப்பு, இது அத்தனையுமே கிடைக்கிறது. சற்று ஒரு நிதானமாக இருந்து செய்தாலே வெற்றி உண்டு உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் கிடைக்கின்ற உதவியை பெற்று பயனடையணும். இந்த வீம்பா இருக்கக்கூடாது. சும்மா எனக்கு தெரியும் போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தெரியும்? கிடைக்கின்ற உதவியை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உதவி கிடைக்கலனாவே கேட்கலாம், ஆனா உங்களுக்கு கிடைச்சும் இதை பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஓடுது. அதனால அதை பத்திலாம் கவலைப்படவே தேவையில்லை. எது நடக்குதோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே உங்களுக்கு நடக்கும். உலகால் நடந்தது போதாதா? இந்த வீம்பை விடுங்க, படிப்புல கவனம் செலுத்துங்க, வேலையில கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு வெற்றியும் ஏற்றமும் உண்டு நிச்சயம். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு நல்ல நாள். அற்புதங்கள் கிடைக்கும். அன்னையின் வழிபாடு, நீங்கள் கொஞ்ச நாளா நீங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க, மகிழ்ச்சியா தங்கிட்டு வருவீங்க. உங்களுக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. நன்மை பலதரப்பட்ட வகையில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் வழியில், பிள்ளைகள் வழியில், உற்றார் வழியில் இருக்கிற நன்மைகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அன்னையை மறவாமல் போய் வழிபட்டுட்டு வாங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.